بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்ம எல்லாம் ஆகி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு தஜ்தீதுல் ஈமான், ஈமானை புதுப்பித்தல் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு உதாரணங்களை ஓமானங்களை நம்மவர்களுக்கு சொல்லி நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த அடிப்படையில் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு இலக்கணங்களை பாடங்களை படிப்பனைகளை தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஈமானை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துவிட்டது. ஏன்னா நம்ம பெரும்பாலாருக்கும் என்ன ஒரு இருமாப்பு அல்லது ஒரு பெருமை வந்து விடுகிறது என்று சொன்னால், சில விஷயங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் பின்பற்றி நடந்து வாழ்கின்ற பொழுது, குறிப்பாக ஏனைய மக்களை விட கொஞ்சம் உயர்ந்தவராக தன்னை இஸ்லாமிய மார்க்கத்தில் பிடிப்புள்ளவராக அடையாளம் காட்டுகின்ற பொழுது அவர்களுக்கு மத்தியிலே சிறிய அகம்பாவங்கள் ஏற்பட்டு அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பது போலவும் மற்றவர்களை எல்லாம் மட்டமாக நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் தங்களுக்கு தாங்களே பரிசுத்தப்படுத்தி கொண்டு எங்களை தவிர யாருமே வெற்றியாளர் இல்லை, நாங்கள் தான் வெற்றிக்குரியவர்கள் என்றெல்லாம் இருமாப்பு கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களிலே ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட அந்த உத்தம தோழர்களை பொறுத்தவரை அந்த ஈமானிய அடிப்படையை, ஈமான் என்று சொல்லக்கூடிய இறை நம்பிக்கையை அவர்கள் பயந்தே வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி பயந்து வாழ்வதற்கான காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் கருத்துக்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல் ஈமான ல யுக்லகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும், இந்த ஈமான் என்பது எப்படி அல்லாஹ் அமைத்திருக்கிறான் அல்லது படைத்திருக்கிறான் என்று சொன்னால், கமா யுக்லகு ஸௌப, எப்படி ஆடைகள் கந்தலாகி விடுகிறதோ. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆடை எடுக்கிறோம்னு சொன்னா அந்த ஆடை அப்படியே இருக்கிறது இல்லை இல்லையா? அப்ப நாளாக நாளாக மங்கி கலர்கள் போவது போல அல்லது அதனுடைய தரங்கள் குறைவது போல கடைசியில் அது கிழிந்து நைந்து போவது போல
அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களில் அந்த ஈமான் ஆக்கி இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஈமான் அப்படித்தான். அதனாலதான் பெரும்பாலான ஹதீஸ் கிதாபில் பார்த்தீங்கன்னா யஸீத் யன்குஸுமாங்க. ஈமான் என்பது கூடும் குறையும் என்ற அந்த பதிவுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஈமான் என்பது கூடிக்கொண்டே இருக்க வேண்டும், ஈமான் என்பது புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்படி கத்தி என்பதை தீட்டிக் கொண்டே இருக்க வேண்டுமோ அதே போல ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபஸலுல்லாஹு தஆலா அன் யுஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும். உங்களுடைய உள்ளத்தில் உண்டான அந்த இறை நம்பிக்கை இருக்கிறதே, ஈமான் இருக்கிறதே, அதை நீங்கள் புதுப்பித்து தரும்படி அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனையில் நாம் அப்படித்தான் கேட்க வேண்டும். என்னுடைய ஈமானை எந்த விதத்திலும் பலவீனமாக்கி விடாதே, என்னுடைய ஈமானை உயர்ந்த ஈமானாக, பரிசுத்தமான ஈமானாக, இன்னும் உறுதியான ஒரு ஈமானாக என்னுடைய ஈமானை ஆக்கிவிடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடம் நடத்துகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அந்த ஈமானுடைய வேலைகள் அப்படித்தான். அந்த ஈமானுக்கு எதிராக அந்த சித்தாந்தங்கள் இருக்கிறது, குஃப்ர் என்று இருக்கிறது, இறை மறுப்பு என்று இருக்கிறது, அது நம்முடைய உள்ளத்தில் ஆட்டி ஆட்டி படைத்து அல்லது உலகத்தினுடைய அந்த மோகங்களில் நம்மை சிக்க வைத்து நம்மை பலவீனமாக்கக்கூடிய ஒரு காரியத்திற்கு அது ஆளாக்கிவிடும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட சஹாபா பெருமக்களில் ஹல்லலா என்ற நபித்தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்க்கறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, நாஃபக ஹல்லலா, ஹல்லலா இருக்கிறாரே அவர் முனாஃபிக் ஆகி விட்டார். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு? நல்லா தானே இருக்கிறீங்க, ஏன் முனாஃபிக் ஆகி விட்டதாக சொல்றீங்களே, என்ன காரணம் சொல்லுங்கள் என்று கேட்ட உடனே ஹல்லலா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய மஜ்லிஸில் சபையில் இருக்கின்ற பொழுது ஈமானுடைய வேகம் ஸ்பிரிட் கூட இருக்குது. அதே நம்முடைய வீட்டுக்கு போயிட்டா, நம்ம கடைவீதிகளுக்கு சென்று விட்டால் ஈமான் குறைஞ்சிருது. அப்ப ஈமான் ரெண்டு அடிப்படையா நான் பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கின்ற பொழுது ஈமான் உயர்ந்ததாக தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையை விட்டு போன உடனே ஈமான் என்பது கொஞ்சம் பலவீனப்படுது சொன்னா ரெட்ட வேட மாதிரி தெரியுது. அல்லாஹ்வுடைய தூதருடைய இடத்தில் இருக்கின்ற மாதிரி வெளியில இருக்கலே. எனவே நாஃபக ஹல்லலா, ஹல்லலா முனாஃபிக் ஆயிட்டாரு. இதை சொன்ன உடனே பாருங்க, உலக மக்களுடைய ஈமான் எல்லாம் ஒரு தட்டில் வைத்தால் இவருடைய ஈமான் இன்னொரு தட்டில் வைக்கின்ற பொழுது இவருடைய ஈமான் தான் கூடும் என்ற அளவுக்கு ஈமானில் மிகப்பெரிய உறுதி வாய்ந்தவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, எனக்கு அப்படித்தான் இருக்கு. இது மாதிரி என்னைக்காவது உணர்வு வந்திருக்கா? நமக்கு உணர்வு வந்தால் அருளுக்குரியவர்கள். எனக்கு இப்படித்தானே இருக்கிறது, ஒருவேளை நானும் முனாஃபிக் ஆகிவிட்டேன், அவர்களும் எண்ணுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் சென்று, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இது மாதிரி எங்களுக்கு ஏற்படுகிறது, எனவே எங்களுக்கு முனாஃபிக் நயவஞ்சகத்திடம் இருப்பது போல உணர்கிறோம் என்று சொன்ன உடனேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னிடத்தில் எவ்வாறு இருந்தீர்களோ அதுபோல நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது இருக்க வேண்டும். அந்த மனநிலையிலிருந்து நீங்கள் மாறக்கூடாது. மாறக்கூடிய மாற்றங்கள் வெளியில் இருக்கத்தான் செய்ய, ஆனா அந்த மாற்றங்களுக்கு அகப்பட்டு நீங்கள் என்னிடத்தில் இருந்ததை விட அங்கு ஒரு வித்தியாசமான கோணத்தில் சென்று விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னிடத்தில் இருந்ததை போல நீங்கள் இருந்தால் உங்களிடத்திலே மலக்குமார்கள் முசாஃபா செய்வார்கள், கைலால் செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சபையில் இருப்பது போல பள்ளியில் இருக்கின்ற பொழுது உள்ள அந்த ஈமானை போல வெளியில் சென்ற உடனே அந்த ஈமான் இல்லை என்று சொன்னால் அந்த ஈமானுக்கான பலவீனமா என்று சொன்னால் இல்லை, நம்மில் உள்ள பலவீனம். அப்ப அந்த பலவீனத்தை பலமாக்குவதற்கான பல காரணிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த காரணிகளோடு இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஓரளவு ஈமானை புதுப்பிக்கக்கூடிய, ஈமானை பலப்படுத்தக்கூடிய, ஈமான் பலமில்லாத ஒரு வாழ்க்கையில் வாழ முடியும். ஈமானை புதுப்பித்தல் என்று சொல்லலாம், ஈமானை பலப்படுத்துவது என்று சொன்னாலும் எல்லாமே ஒரே தலைப்பின் கீழ் வரக்கூடிய செய்திதான். அல்லது ஈமானில் உறுதியாக இருத்தல் என்று சொன்னாலும் அது தகுந்தான். எல்லாமே சுற்றி சுற்றி வரக்கூடிய செய்திகள் என்ன? ஈமானை பலவீனப்படுத்தாமல் இருக்கக்கூடிய, இறை நம்பிக்கையை பலவீனப்படுத்தாமல் இருக்கக்கூடிய அந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ரபியா என்ற நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கில்மத் பணிவிடை செய்யறாங்க. என்ன பணிவிடை செய்யறாங்க? அவங்களுடைய சுய தேவைகள் முடிச்ச உடனே அவங்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தேவைக்கான அந்த தண்ணியை பூர்த்தி செய்து விட்டு
உடனே கேட்டாங்க, உனக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா, நீ கேளு. உடனே அவங்க சொன்னாங்க, அசாலுக்க முராஃபகத்துக்கு ஜன்னா, நான் வேற ஒண்ணுமே கேட்கல, உங்களிடத்தில் கேட்பது உங்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும், இதைத்தான் நான் கேட்கிறேன், வேற ஒண்ணுமே நான் கேட்கல அப்படின்னு சொன்ன உடனே காலாவ வைரதாலிக், இது அல்லாத வேற ஏதாவது கோரிக்கை இருக்கா கொடுத்த உடனே நான் சொன்னேன், ஹுவதா, இல்ல அது மட்டும் தான் எனக்கு வேணும், நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருந்தா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம், ஏன்னா அதை விட சிறப்பு ஒண்ணுமே கிடையாது. அவ பாருங்க, உலகத்தில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு விருப்பம் இல்லை. உலகத்துடைய தேவைகளை கேட்டு பெற வேண்டும் என்பதல்ல, மாற்றமாக தான் ஈமானோடு அந்த யதார்த்த வாழ்க்கையோடு இஸ்லாத்தோடு வாழ்ந்து மரணித்து உங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸரத்தி சுஜூத். முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, நீங்கள் அதிகமாக சஜ்தா செய்து கொள்ளுங்கள், அதுவே போதும், என்னிடத்தில் நெருங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படின்னா என்ன? அல்லாஹ்வோடு அதிகமாக நெருங்கிறீங்க, வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருங்க, அதிகமாக தொழக்கூடியவர்களாக இருங்கள். அப்படி இருக்கின்ற பொழுது என்னோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய ஈமான் புதுப்பிக்க வேண்டும், ஈமான் ஒரு உறுதியான சூழல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு காரணிகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, கல்வி இருக்கிறது பாருங்க, கல்வி என்ற அந்த பாடத்தை படிக்க வேண்டும். எந்த கல்வி? இஸ்லாமிய கல்வியை படிக்க வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கே போய் படிப்பது? சிறந்த சரியான ஆசிரியரிடத்திலே படிக்க வேண்டும். அந்த பழக்கங்கள் இன்னைக்கு மங்கி போய்விட்டது. இன்றைக்கு கையடக்க இந்த தொலைபேசி இருக்கிறதே, மொபைல் இருக்கிறதே, அதுதான் எல்லாருக்கும் உண்டான ஆசானாக ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கிறது. எங்க போயிடுச்சு பாருங்க. அப்ப குர்ஆனுடைய அந்த மஜ்லிஸ், குர்ஆனுடைய சபை, குர்ஆனை எல்லாரும் ஓத வேண்டும், கேட்க வேண்டும், குர்ஆனை பொருளோடு விளங்க வேண்டும் என்ற அந்த ஆசை ஆர்வங்கள் எல்லாம் போய்விட்டு கடைசியில் இன்னைக்கு இஸ்லாத்தை விளங்குவதற்கு எங்களுக்கு போதும், இதுவே எங்களுக்கு வழிகாட்டுது, நாங்க எதுவாக இருந்தால் இதுல படிச்சுக்கிறோம், இதுல சாதிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி கல்வியுடைய தேட்டங்கள் எங்கேயோ சென்று விட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த கல்வி குறித்து அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, இந்த கல்வியினால் என்ன விளையும்? இன்னமா யஃஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, நிச்சயமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அறிஞர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப யார் கல்வியை படிக்கிறார்களோ, கல்விமான்களாக வாழ்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்ப அவங்களுடைய ஈமான் எந்த விதத்திலும் பலவீனமாகாது, ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துவிடும். அப்ப கல்வி என்ன செய்யணும்? படிச்சுக்கிட்டே இருக்கணும், கல்வியை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். கல்வி என்பது ஏதோ ஓய்ந்து விடக்கூடியதல்ல. நான் படித்து விட்டேன், ஏதோ சில வசனங்களை அல்லது சில ஹதீஸ்களை படிச்சுட்டேன் அப்படிங்கிறது இல்ல. நாம் மரணிக்கின்ற வரை, கபரில் வைக்கின்ற வரை, நம்முடைய மூச்சு இந்த உலகத்தில் இருக்கின்ற வரை கல்வியை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய நிலைப்பாடு. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் கேளுங்கள், ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு கல்வியை அதிகப்படுத்து என்று நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் 114 அத்தியாயங்கள் கொடுக்கப்பட்ட குர்ஆன், அவங்களால் சொல்லப்பட்ட செய்தி தான் ஹதீஸ் என்பது. இதுதான் வாழ்வியல் வழிகாட்டி. ஆனா இவ்வளவு கொடுத்த அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்களுடைய அந்த வாழ்நாளிலேயே கல்வியை அதிகப்படுத்தி தா என்று கேட்க சொன்ன அல்லாஹ், வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, நபியே உங்களுக்கு கம்மியா தான் கல்வி கொடுத்திருக்கிறாங்க. இந்த கொடுத்திருக்கக்கூடிய கல்வி கூட கம்மியான கல்விதான். அல்லாஹ்வை பார்க்கின்ற பொழுது உங்களுடைய கல்வி ஒரு கல்வியே கிடையாது, குறைவான கல்விதான் என்று சொல்லி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த கல்வியை குறித்தே இப்படி சொல்றான்னு சொன்னா, நீங்களும் நானும் என்ன கல்வி படித்து விட்டோம்? நீங்கள் நான் என்ன படிச்சுட்டு விளங்கல. இன்னைக்கு கல்வியுடைய சபைக்கு அழைத்தால் வருவதற்கு ஆள் இல்லை. 8 மணி நேரங்கள், இன்னும் கூடுதலாக 8 மணி நேரங்கள் கொடுத்து உழையுங்கள், உங்களுக்காக 5 கேடிகள் தரப்படும் என்று சொன்னால் கேடிகளுக்காக வேண்டி கேடு கெட்டு போகக்கூடிய சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனை ஓதித்தாருங்கள், குர்ஆனை பொருளோடு ஓதித்தாருங்கள், குர்ஆனுடைய விரிவுரையை தாருங்கள், ஹதீஸை தாருங்கள், ஹதீஸுடைய விரிவுரை சொல்லுங்கள், இஸ்லாமிய அடிப்படை அகீதாவை சொல்லுங்கள், நாங்கள் வருகிறோம் எங்களுக்கு படித்து தாருங்கள் என்று கேட்பவர்கள் உண்டா? நம்ம இன்னைக்கு 10-15 வருஷத்தை கடந்து போயிட்டு இருக்கிறோம். கோயத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், அப்படி கேட்டு வந்தவர்கள் இல்லை, தேடி வந்தவர்கள் இல்லை, எல்லாம் படிச்சு முடிச்சிட்டோம்.
எல்லாம் தேடி முடிச்சுட்டான், எல்லாம் கல்வி படிச்சு முடிச்சாச்சு, ஈமான் உயர்ந்துருச்சு, ஈமான் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, வந்துருச்சுல மமத. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தே சொல்றான், கல்வியை அதிகப்படுத்து. அப்படின்னா என்ன? கல்வியை தேடணும். அல்லாஹ் இடத்துல கேட்கறது மட்டுமல்ல, யா அல்லாஹ் எனக்கு கல்வி அதிகப்படுத்துன்னு கேட்டுவிட்டு கல்வியுடைய சபையை தேடி செல்லாமல் இருந்தால் எப்படி கல்வி அதிகரிக்கும்? அதை நாங்க மொபைல்ல பார்த்து வந்து எல்லாம் செஞ்சோம். மொபைல் எவ்வளவு ஃபசாத் நடக்குது, மொபைல்ல எவ்வளவு கேலி கூத்து நடக்கிறது, மொபைல்ல என்னென்னலாம் நடக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவ்வளவு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது என்று சொன்னால் அங்கே கல்வியை படிப்பதனுடைய சிறப்பு வருகிறதா? ஈமான் உயர்வதற்கான ஒரு வாய்ப்பு அந்த கல்வியின் மூலமாக இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சபையை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் கோமின் யஜ்தமிஊன ஃபீ பைத்தி மின் புயூத்தில்லாஹ் யக்ரஊன் வ யதஅல்லமூன கிதாபல்லாஹி வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா ஹஃபத் அலைஹிமுல் மலாயிகா வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா வ ذكرஹுமுல்லாஹு ஃபீமா இன்தஹு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த கல்வியுடைய சபையில் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஈமானுடைய அந்த அதிகரிப்பும் அல்லாஹ்வோடு உண்டான உறவும் ஏற்படுகிறது என்பதை சொல்லுகின்ற பொழுது, யார் சபையில் உட்கார்ந்து குர்ஆனை ஓதி அந்த குர்ஆனுடைய பொருளை விளங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, படித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் அந்த சபைக்கு அல்லாஹ் என்ன மதிப்பளிக்கிறான் என்று சொன்னால், அவர்கள் மீது அல்லாஹ் மலக்குமார்களை சூழ்ந்து கொள்ள வைக்கிறான். மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். இது மொபைல் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்களா? மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்வாங்களா? யார் சட்டம் சொல்றது? இது இந்த மொபைல்ல நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன், அப்படியே நான் தனியா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறேன், ஹதீஸை பார்த்துட்டு இருக்கேன், குர்ஆனை படிச்சுட்டு இருக்கேன். குர்ஆனை இந்த மாதிரி எடுத்து படிக்கிறதெல்லாம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு இந்த குர்ஆன் காணாம போயிடும். எல்லாம் அப்படி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். மொபைலுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. நாம என்ன செய்யலாம்? இஸ்லாமிய கல்வியை இந்த மொபைலுக்குள்ள படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூழல்ல போயிட்டு இருக்கோம். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சபையில் இருந்து படிக்கின்ற பொழுது வரக்கூடிய விளைவு என்ன? மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள். வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் இறங்கி கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்ன மாதிரியான சபை? தேட வேண்டாமா? எங்க இருக்க சபை? ஓடி போய் சேர்ந்து கொள்ள வேண்டாமா? எவ்வளவு பெரிய ஆசை வர வேண்டும். அதுபோக அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட பெருமையாக பேசிக் கொள்கிறான். காரணம் என்ன? எந்த மானிட வர்க்கத்தை படைத்தால் ரத்தம் ஓட்டிக் கொள்வார்கள் என்று சொன்னார்களோ அந்த மலக்குமார்களை சிறப்பித்து காட்டும் விதமாக அவங்க பாருங்க என்ன மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க என்று சொல்லி அல்லாஹ் பெருமை பாராட்டுவான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், கல்வியின் மூலமாக ஈமான் பலப்படும், ஈமான் புதுப்பிக்கப்படும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனால சஹாபாக்கள் கேட்டாங்க, உங்களுடைய சபையில் இருக்கின்ற பொழுது ஈமான் வந்து ஒரு மாதிரியா தெரிகிறது, வெளியில் சென்ற உடனே இன்னொரு மாற்றம் தெரிகிறது என்று சொன்னால், இந்த மாற்றங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து அந்த கல்வியுடைய அந்த சபைகளிலே கல்வி கற்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற பொழுதுதான் அந்த தேட்டத்தின் மூலமாக ஈமானை புதுப்பிக்க முடியும், ஈமான் நிலை பெற்றதாக உறுதி பெற்றதாக ஆக முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல கல்வின்னு சொன்னா எல்லாம் கண்டது குப்பையெல்லாம் போய் படிக்கக்கூடாது. எரசப்பா, அதாவது அமல்கள் சிறப்புங்கிற பேர்லையோ அல்லது இல்லாத வந்து கிசாக்கள் பேர்லையோ அல்லது கதைகள் அடிச்சு வரதை வந்து போய் படிக்கக்கூடாது. மாற்றமாக அல்லாஹ் சொல்லித்தர இலக்கணம், அல்லாஹ்வுடைய கல்வி, அல்லாஹ் கொடுத்த கல்வி குர்ஆன் என்பது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த விளக்கம் இருக்கிற ஹதீஸ், இதைத்தான் வந்து கல்வியாக எடுத்துக்கொள்ளணும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அஃபலா யததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவங்க இந்த குர்ஆனை விளங்க வேண்டாமா? அவர்களுடைய உள்ளத்தில் என்ன பூட்டா போற்றப்பட்டிருக்குன்னு கேட்கிறான். அப்ப குர்ஆனை விளங்கணும்னு சொன்னா எவ்வளவு ஆசை வரணும்? சூரத்துல் ஃபாத்திஹாவோட தொடங்கி சூரத்து நாஸ் வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா விளங்குவதற்கு முயற்சி பண்ணணுமே. இன்னைக்கு மொபைல்ல ஏதாவது ஒரு ஆப் வந்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன மாதிரி ஆப் வச்சு கொள்றோம், எந்த அளவுக்கு பரப்பி கொள்றோம். உலகத்துல ஏதாவது ஒரு செய்தி நடந்துச்சு சொன்னா அந்த செய்தி உண்மையா பொய்யா என்பது தெரியாமல் பரப்பி விட்டு கொள்றோம். அந்த செய்தியை எப்படியே பரப்புவதில் முதன்மையானவனாக நான் காட்ட வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறோமே. ஆனால் இந்த மார்க்கம் என்பது உண்மையானது மாத்திரமல்ல, இந்த குர்ஆன் என்பது உண்மையானது, மறைக்க முடியாதது, மறுக்க முடியாதது. கியாமத் என்று சொல்லக்கூடிய அந்த நாள் வருகின்ற வரை அது அல்லாஹ் இந்த உலகத்திலே பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். மறுமையில் வந்து கூட பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய உத்தரவாதம் உள்ள அந்த குர்ஆனை
அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அவங்களுடைய உள்ளத்தில் என்ன பூட்டா போடப்பட்டிருக்கிறது? வலக்கதி யஸ்ஸரல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். குர்ஆனை சிந்திப்பதற்காக வேண்டி லேசாக ஆக்கி வைத்திருக்கிறோம், சிந்திப்பவர் உண்டா என்றெல்லாம் கேட்கிறான் என்று சொன்னால், இந்த குர்ஆனுடைய வசனங்கள் தான் ஈமானை புதுப்பிக்கும், ஈமானை உறுதிப்படுத்தும். அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது இன்னமல் முஃமினூன், முஃமின்கள் என்றால் யார்? அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். அல்லாஹ்னு பேர் சொன்ன உடனேயே அவங்களுடைய உள்ளம் இருக்கிறதே அல்லாஹ்வுடைய அந்த அச்சத்தால் நடுங்கும், பயந்து விடும். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, ஈமான் அதிகரிக்கும் அப்படிங்கிற, அப்படி ஈமான் புற்றுவது வரும். நான் சொல்லல, சூரத் அன்ஃபால் அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. இன்னைக்கு குர்ஆன் வந்து ஸ்டைல் ஆச்சு இல்லையா? யாருடைய ஸ்டைல் நல்லா இருக்கு? இமாம் மிஷாருடைய ஸ்டைல் நல்லா இருக்கா? சுதேஷுடைய ஸ்டைல் நல்லா இருக்கா? ஸ்டைலை ரசிக்கிறதோட ஓடி போய் நின்று போயிடுறமே. ஆனால் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் சொல்றானே, தௌராத்தை வந்து சுமந்தாங்களே, தௌராத்தை பெற்றிருந்தாங்களே அந்த மக்கள், பொது சுமந்த கழுதைகளை போல இருந்தாங்க. அதில் என்ன சொல்லப்பட்டதுன்னு விளங்கலையே. அதுபோல இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் ஈமான் வந்து புதுப்பிக்க முடியாது, ஈமான் வந்து அதிகரிக்காது. ஈமான் நிலைப்பட வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை பொருளோடு படிக்க வேண்டும், குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த குர்ஆனுக்கான விளக்கங்கள் தெரியாத பொழுது அல்லாஹ் அதற்கும் பாடம் சொல்லி தருகிறான். நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்தில் சென்று கேட்டு ஒரு அழகான முறையிலே பாடம் படித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இந்த குர்ஆன் ஓதுகின்ற பொழுது, நீங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது கூட பின்னாடியே பொருள் வருதான்னு சொன்னா ஒரு கேள்விக்குறிதாங்க. சூரத்தை நாஸ் ஓதிக்கிட்டு இருக்கும் போது அப்படி ஓதும் போதே பின்னாடி வந்து பொருள் வருதா அப்படின்னு சொன்னா கேள்விக்குறிதான். அடிக்கடி ஓதக்கூடிய சூரத்தில் ஆலா, சூரத்தில் காஷியா ஓதுறோம் அப்படின்னு சொன்னா இவன் இப்படி ஓதுறாங்க, ஓதும்போது அல்லாஹ் இதான் சொல்றான் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ரசனை என்பதை விட அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ரசனை இருக்கிறதே, அல்லாஹ் என்னதான் விளங்க வைக்கிறான், என்னதான் சொல்கிறான் என்ற ரசனை இருக்கிறது. அது பார்க்க பார்க்க கேட்க கேட்க அப்படியே ஈமான் வந்து அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னா, இன்னைக்கு அந்த குர்ஆன் எத்தனை வசனங்கள் ஓதப்படுது, எத்தனை வசனங்கள்ல ரேடியோக்கள்ல கேட்கிறோம், டிவிகள்ல கேட்கிறோம், அல்லது வந்து கிராத்தாவ துணியில கேட்கிறோம், அல்லது நாம ஓதுறோம். ஆனால் நம்முடைய ஈமான் அதிகரிக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு மேலான மதிக்கக்கூடியவர்கள், சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள், நாளைக்கு தலைவராக இருக்கக்கூடியவர்கள், இன்னும் பல்வேறு சிறப்புகளை அடைக்க உள்ள அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதுங்க நான் கேட்கிறேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அப்படி ஓதிக்கிட்டே வர்றாரு நபித்தோழர். சூரத் நிசாவுடைய வசனம், ஃபகைஃப இதா ஜீனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜீனா பிக அலா ஹாவுலாய் ஷஹீதா. இந்த வசனத்தை ஓதுற உடனே ஹஸ்புக்கல் ஆன், போதும் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணீர்கள் அப்படியே கண்ணிலிருந்து தண்ணீர் தாரை தாரையாக வடிந்தது என்று சொன்னால், இந்த வசனம் என்ன சொல்லி எப்படி பயப்படுறாங்க பாருங்க. நாளைக்கு மறுமையில எல்லாத்தையும் சாட்சியாக கொண்டு வருவோமே, உங்களையும் சாட்சியாக கொண்டு வருகின்ற பொழுது நீங்கள் என்ன பதிலளிக்க போகிறீர்கள்? தங்களை குறித்து ஒரு வினா அல்லாஹ் எழுப்புறா. மறுமையில விசாரணை என்பது ரொம்ப கெடுபிடியா இருக்கிறது புரிஞ்சுக்கிட்டதுனால உடனே அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தது என்று சொன்னால், இன்னைக்கு எத்தனை வசனங்கள் நரகத்தை குறித்து சொல்லப்படக்கூடிய வசனங்கள், எத்தனை பேரழிவுகள் இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்த காரணத்தினால் அழிந்து போனார்கள், அழிக்கப்பட்டார்கள் என்ற வரலாறு அல்லாஹ் சொல்லி காட்டான் பாருங்க. அதெல்லாம் அல்லாஹ் தான் பாதுகாக்க. செவிடன் காதில் ஊதிய சங்கை போல குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகிறது, ஆனால் ஈமான் அதிகரிக்கவில்லை, அதனுடைய பொருள் உள்ளே செல்லவில்லை என்று சொன்னால் குர்ஆனை பொருளோடு படியுங்க, அதான் ஈமான் அதிகரிக்கும். ஈமான் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். குர்ஆனுடைய வசனங்கள் ஓத ஓத அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் இருக்கிறதே, மறுமையுடைய அந்த நினைவு இருக்கிறதே, அந்த மறுமையுடைய பயம் வர வர நம்முடைய ஈமான் அதிகரிக்கும் என்பதைத்தான் அந்த குர்ஆனுடைய வசனங்கள்லாம் பார்க்கிறேன். இல்லைன்னு சொன்னா மறுமையில வந்து அல்லாஹ்விடத்துல நாமே வாக்குமூலம் தருவோம். வகாலு லவ் குன்னா நஸ்மஉ நாகில் மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஈர். நாங்க இந்த குர்ஆனுடைய வசனங்களை அல்லது தூதருடைய அந்த போதனைகளை கேட்டிருந்தா விளங்கி இருந்தோம்னு சொன்னா இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோம் என்று அங்கே பலவீனப்படுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போல அடுத்து மூன்றாவதாக எப்படி குர்ஆனை ஓதுறோமோ, அடுத்து மூன்றாவதாக நல்லவர்கள் செய்வதில் விரைந்து கொண்டே இருக்கும். நல்லவர்கள் எதெல்லாம் இருக்குதோ
அந்த நல்ல அமல்களை செய்யறதுல நம்முடைய ஈமான் புதுப்பிக்கப்படும், ஈமான் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சூரத்து ஃபாத்திர்ல 10வது வசனமா சொல்கின்ற பொழுது வல் அமலு ஸாலிஹு யர்ஃபஉஹு, நல் அமல்கள் இருக்கிறதே அது அந்த அல்லாஹ்வை சென்றடைகிறது, அதன் மூலமாக அவருடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துறான். யார் செய்கிறானோ அவருடைய அந்தஸ்தை உயர்த்துவதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. அதே போல சூரத்துல் கஹ்ஃப்ல 110வது வசனமாக சொல்கின்ற பொழுது ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹன், யார் மறுமையை நம்புகிறார்களோ அதே போல அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் நல்லறங்கள் புரியட்டும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப ஈமான் புதுப்பிச்சுட்டே இருக்குன்னு சொன்னா நல்ல அமல்கள். காலையில சுபஹ் தொழுதாச்சு முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான். அதுக்கடுத்து லொகர் எப்போ வரும், அதுக்கு இடையில எந்த அமல்களும் தேவையில்லை. திரும்ப அசர் வருதா முடிஞ்சு போச்சு, எப்ப டைம் வருச்சுன்னு சொன்னா கொஞ்ச நேரம் என்ன செஞ்சலாம், குர்ஆன் ஓதிக்கலாம், ரெண்டா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்க பாருங்க. ஆனால் இந்த நல்லறங்கள் ஈமானை புதுப்பித்தது மட்டுமல்ல, சொர்க்கத்திற்கான ஒரு வழிகாட்டியாக இருந்தது என்பதை சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சபையில உட்கார்ந்து இருக்காங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, மன் அஸ்பஹ மின்கும் ஸாயிமா, இன்றைய நாள் உங்களில் நோன்பாளியாக எந்திரிச்சவர் யார், இன்னைக்கு நோன்பு பிடிச்சிருக்கோம் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஃபகால அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நான். ஆனா நோம்புங்கிறது எப்ப, ரமலானோட முடிஞ்சு போச்சு. ஷவ்வால் நோம்பு கூட பெரும்பாலான மக்கள் வைக்கல, ரமலானோட முடிஞ்சு போச்சு. ஷவ்வால் 6 வச்சிருந்தா வருஷம் முழுவதும் காலம் முழுவதும் வச்சு நன்மை இருக்குது பாருங்க, அதை கூட இழந்தவர்கள் ஏராளம். அல்லாஹ் அருள் புரியணும். ஆனா பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் திடீர் என்று ஒரு நாள் கேட்கிறார்கள், உங்களில் இன்று நோன்பு நோற்றவர் யார், ஆனா யா ரசூலல்லாஹ். சும்மா சால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தபிய மின்கும் ஜனாஸத்தன், இன்றைய நாள் ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார். இன்னைக்கு அது போறதே இல்லை, ஃபார்மாலிட்டி ஆகி போச்சு. சொந்தக்காரன் மூத்தா போயிட்டானா போவாங்க, தெரிஞ்சான மூத்தா போயிட்டா போவாங்க, இல்லைன்னா போறதே கிடையாது. ஜனாசாக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, இதான வாழ்க்கை. ஆனா ஜனாசாக்கு உண்டான கூலி என்ன, 2 கீராத். ஒரு கீராத் என்ன, தொழுகிற வரைக்கும் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு கீராத், பிரம்மாண்டமான மலை, உகது மலை உதாரணம் காட்டப்படும். இன்னொன்று என்ன, அடக்கம் செய்கின்ற வரை இருந்தால் 2 கீராத். நம்ம ஊர்ல நிறைய பேர் புளிய மரம் இருந்துச்சு, வேப்ப மரம் இருக்கு பாருங்க, வேப்ப மரத்துக்கு நிற்கிறார், போகவே மாட்டார். ஜனாசாவை தூக்கிட்டு வந்து பின்பு தொடர்ந்து வந்துட்டு கேட்டா, நான் சுத்தம் இல்லை பாய். கேட்டா என்ன சுத்தம் இல்லைங்க, நான் டேலா பிடிக்கல. என்ன டேலா பிடிக்காத அழுதி ஒரு முஸ்லீமா இருக்க முடியுமா? ஏன் நீ சுத்தம் பண்ணலன்னு சொன்னா கபருல அதனால்தான் வேதனை கண்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, ஒரு முஸ்லிமினோடு எப்பொழுதும் தூய்மையாக இருக்க வேண்டும் அல்லவா? நான் தூய்மையாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவன் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும்? இதுதான் நம்முடைய ஊருடைய மக்கள்ல பெரும்பாலான மக்கள். எங்கெல்லாம் ஜனாசாக்கு போறீங்களா பாத்தீங்கன்னா கூட்டமா வருவாங்க, அந்த தொழுகைக்கு போய் பாத்தீங்கன்னா ஆள் இருக்காது, கம்மியா தான் இருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செயல்களை நடைமுறைப்படுத்தும் விதமாகத்தான் சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. அப்ப அந்த சபையில கேட்கும் பொழுது, இன்றைய நாள் ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார் என்று கேட்ட உடனே ஃபகால அபூபக்கர் அன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நான். சும்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அத்அமல் யௌம மின்கும் மிஸ்கீனன், இன்றைய நாள் மிஸ்கீன் ஏழைக்கு உணவு கொடுத்தவர் யார். உடனே பதில் வருது, ஃபகால அபூபக்கர் அன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே நான். இன்னைக்கு ஏழைக்கு எப்படி சோறு போறது தெரியுமா? நம்ம ஊர்ல நிறைய பார்த்து, இப்ப மாற்றங்கள் வருது என்னன்னு தெரியல. சில ஊர்கள்ல வாயிலாம் வைக்கப்படுது. எப்படின்னு சொன்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாடு இருக்கிறதே, இந்த அரிசி இருக்கிறதே, நீங்கள் உழைக்கு போடுகின்ற பொழுது ஒரு கை அள்ளி அந்த வாளியிலும் போட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி சில ஊர்களில் பரவிட்டு வருது. அல்லாஹ் அந்த ஊர் மக்களுக்கு அருள் புரியணும். எல்லா ஊர் மக்கள் அந்த மாதிரி செய்யுங்க. அப்ப வாளியில என்ன செய்ய சொன்னா போட்டுறது, போட்டோட ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த வாளி பெரிய வாளியா இருந்தா இல்ல சின்ன வாளியா இருந்தா நம்ம எப்படி அள்ளி போடுறோமோ, கையை கஞ்சத்தனம் இல்லாம அந்த வாளி என்ன செய்ய நிரம்ப வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஏழை மக்களுக்கு உணவு கொடுக்குறாங்க. அப்ப இது ஒரு மெத்தேடு. ஆனா இன்னைக்கு பல மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, காலையில தோசை, சுட்ட தோசை அல்லது இட்லி அல்லது என்னத்தை செஞ்சோமோ அது பூரா கிடக்கும், அப்படியே ஊசி போய் கிடக்கும். சட்னி கெட்டு போய் கிடக்கும். அது யாராவது நல்லா என்னது மணந்துகிட்டு இருக்கு, கம்மன்னு மனம் வரும். மதியம் சாப்பாடு ருசி ஆகிக்கிட்டு இருக்கும் போது எம்மா மிஸ்கீன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா எடுத்துக்கொண்டு அதை போய் போடுவாங்க. இதான் நடக்கிறது. இருக்கிற ஆடைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, கந்தல் ஆடை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, ஆடைக்கு உதாரணமாக அந்த கந்தல் ஆடை
எது பத்தாத ஆடையோ எது நமக்கு பிடிக்காத ஆடையோ அதெல்லாம் யார் வந்து கேட்டா தூக்கி கொடுக்குறது? இதுவா? இன்னைக்கு ஜும்மாவுக்கு போடுறதுக்காக அயன் பண்ணி நல்லா சூப்பரா ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கும்போது, அம்மா வந்திருக்கிற மிஸ்கின் எனக்கு ஆடை இல்லை கொடுங்கன்னு அந்த ஆடை கொடுக்குறான் பாருங்க, அவன் தான் ஜெயிப்பான். அதுதான் ஈமானுடைய ஸ்பிரிட், ஈமானுடைய வேகம். வந்தாங்க சஹாபாக்கிட்ட தானே இருந்துச்சு. எங்களுக்கு தேவை இருந்துச்சு, ஆனா அந்த தேவையை பெருசா நினைக்கல. யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு கொடுத்தாங்க. குழந்தைகளுக்கு உண்டான உணவை கொடுத்த சமூகம் அந்த சமூகம். வரலாறு தெரியாதவர்களா, ஹதீஸ் தெரியாதவர்களா? நம்ம ஏன் நம்முடைய வீடுகள் அந்த பழக்கங்கள் வரமாட்டேங்குது? ஏன் பயப்படுறோம்? நாமெல்லாம் தினம் தினம் 3 நேரம் அல்லது 7 நேரம் சாப்பிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வந்து கேட்கக்கூடியவர் வந்து எத்தனை நேரம் சாப்பிட்டாரோ தெரியல, சாப்பிடலையே தெரியல. அவருக்காக வேண்டி கொடுக்க வேண்டாமா? அதை அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளிக்கு தன்னுடைய குழந்தைக்கு உண்டான அந்த உணவை கணவன் மனைவி 2 பேருமே சேர்த்து கொடுத்தார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம் சொன்னால் அதான் சஹாபாக்கள் நடந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட அந்த பதிலுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் என்று சொன்னார்கள். உடனே அடுத்து கேட்டாங்க, ஃபமன் ஆதமின்கு மரீதன், இன்றைய நாள் நோயாளியை சென்று நோய் விசாரித்தவர் யார்? எல்லாம் ஃபார்மாலிட்டி. யாராவது போயிருக்கிறோம் ஆஸ்பத்திரிக்கு? ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா தெரியும். அது எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி இருக்கு பாருங்க, அங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கை தூங்கிக்கிட்டு கால் தூங்கிக்கிட்டு என்னென்ன மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு எவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்துட்டேன், கடைசி வரைக்கும் பாதுகாத்துன்னு சொல்லி அல்லாஹ் பயப்படுற பாருங்க. அதை பார்த்த உடனே தாங்க தெரியும். இன்னைக்கு ஒருத்தர் கூட வந்து அவருடைய ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்காரு, செய்தியில போட்டிருக்காரு ஃபேஸ்புக்ல, நான் வந்துகிட்டே இருக்கும் பொழுது என்ன செய்யுது, ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடந்து அவர் வந்து மௌத்தா போயிட்டாரு, அவர் தூக்கிட்டு போறாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு மனசு வந்து ரொம்ப கடந்து போச்சு. காரணம் என்ன? பிழைக்க வந்தவர், அவரை நாடி எத்தனை மக்கள் இருக்கிறார்களே தெரியவில்லை. அவரை நாடி எத்தனை, அவருடைய குடும்பத்தினுடைய எத்தனை மெம்பர்கள் அதாவது ஆசையாக இருந்திருப்பாங்க. அந்த ஆசை கனவை நிறைவேற்றுவதற்காக வந்தவர் இன்றைக்கு மரணப்படுக்கையில் விழுந்து கிடக்கிறார் என்று சொன்னால் பார்த்த உடனே, அந்த மரணத்தை பார்த்த உடனே ஒரு பயம் வருது பாருங்க. இதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து போங்க, மண்ணறைக்கு போங்க. மண்ணறைக்கு போய் நீங்க மண்ணறையில போயிட்டு ஃபாத்தியா ஓதி ஜியாரத்து பண்ணிக்கிட்டு, நீங்க அங்க பழம் பத்தியெல்லாம் வச்சு ஃபாத்தியா ஓதிக்கிட்டு நாவூதர்கால ஏர்வடிந்தர்கால ஓதிட்டு வாங்கன்னு சொல்லல. சமூகம் கேவலப்படுத்துகிறது ஜியாரத் என்பதை. ஆனா ஜியாரத் என்பது உண்மையிலேயே அந்த கபர்களுக்கு போகின்ற பொழுது இன்னைக்கு மானா மாளிகைகள், என்ன மாதிரியான குசன் மெத்தைகள், என்ன மாதிரியான ஏசி ரூமுகள், என்ன மாதிரியான மின் விசிறிகள், இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா செத்து போறக்கூடிய அளவுக்கு உண்டான வாழ்க்கை இருக்கிறதே. அந்த கபூர்ல கொண்டு வச்ச உடனே அந்த கபூர் குண்டும் குழியுமாக இருக்கிறதே. 6 அடி தானே அவரவர்களுக்கு தேவையான அளவுக்கு உண்டான அடி தானே, அதில் தானே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கபருக்குள்ளே. அதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பயம் வரும். ஈமான் அப்படியே ஸ்பிரிட் கூடும், ஈமான் புதுப்பிக்கப்பட வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து போங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் போனாங்க. அதே மாதிரி நோயாளிகளை விசாரிக்க போறோம். நோயாளிகளை விசாரிக்கிறது கூட ஃபார்மாலிட்டி ஆகி போச்சு. யார் நோயாளி தெரியுமோ அவங்கள போய் விசாரிக்கிறது. சொந்த பந்தங்கள் இருந்தால் அவங்க போய் விசாரிக்கண்டா கோச்சுக்குவாரு. அது எங்க ஊர் பக்கத்தில் போகும்போது பழம் வாங்கிட்டு போகணும். அதே மாதிரி குழந்தை பத்திருந்தா அந்த குழந்தைய பார்க்க போகணும்னு சொன்னா பிரெட் பாத்தீங்கன்னா பிரெட் கடையே அங்க போயிடும். ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி. இதை வாங்கிட்டு போகலன்னு சொன்னா இதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா போய் பார்க்க மாட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் விசாரிங்க, ஆறுதல் சொல்லுங்க, துஆ செய்யுங்க. நீங்க போய் அவருக்காக துஆ செய்யுங்க, அவர் துஆ செய்ய சொல்லிட்டு வாங்க. இதுதான் அங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அங்கே அந்த அவரை போய் சந்திக்க போவதோட நோக்கம் என்ன? சந்தித்து நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்கிறது, அதுதான் அவருக்கு அருமருந்தாக இருக்கிறது. இன்னைக்கு அதெல்லாம் யாரு கையில் எடுத்துக்கிட்ட? கிறிஸ்துவர்கள் கையில் எடுத்துட்டு ரொம்ப ஈஸியா செய்யறாங்க. நம்மள எத்தனை பேர் அதற்கு தயாராக இருக்கிறோம்? வெள்ளி லீவ் உள்ளவர்கள் உண்டு, சனி லீவ் உள்ளவர்கள் உண்டு. நாம் பல தடவைகள் அதை வந்து அழைப்பு செய்து வாருங்கள் போகலாம் என்றும் வரக்கூடியவர்கள் எல்லாம் இல்லை என்ற அளவுக்கு ஆகிப்படும். ஆனா போங்க பாய், வெள்ளிக்கிழமை லீவ் விட்டுருக்கான், ஒரு நாள் தான் லீவ் விட்டுருக்கான், நல்லா 10 மணி வரைக்கும் நல்லா தூங்கணும், முடிவு எடுத்து தூங்குறாரு. சனிக்கிழமை லீவ் இருக்கு, நல்லா தூங்கணும், தூங்குறதுக்காக உள்ள லீவு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அல்லாஹ் கொடுத்த லீவு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்பேன், ஏன் நான் நோயாளியா வந்தேன்ப்பா விசாரிச்சியாப்பா, உனக்கு நோயா வந்தது கேட்பான். எனக்கு நோய் வரல, நான் நோயாளிலாம் கிடையாது. ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு கிடந்தானே, அந்த மனிதனை போய் பார்த்து வந்திருந்தா அது என்னை பார்த்ததாக கணக்கில் வைத்திருப்பேன் என்று அல்லாஹ் அங்க சொல்லுவான் என்று சொன்னால் அதைத்தான் பயந்தாங்க சஹாபாக்கள். பயந்துட்டு நோயாளியை போய் விசாரிக்க சென்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட கேள்விக்கு அங்கேயும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னார்கள்.
உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவை யாவும் ஒரு மனிதனிடத்திலே ஒன்று சேர்ந்து விட்டால் அவர் சொர்க்கம் அடைவது கடமையாகிவிட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றும், இன்னொரு அறிவிப்பில் எல்லா வாசல் வழியாக செல்வார் என்றெல்லாம் சொல்லப்பட்ட சிறப்புகளை அவர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் ஈமானை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிற சோழர்களே. அதே போல அடுத்து என்ன, எப்படி நாம் அமல்கள் செய்வதன் மூலமாக அந்த ஈமானை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறதோ, அதே போல அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நாவுகளாக நம்முடைய நாக்காக்கிக் கொள்ள வேண்டும். அதை அல்லாஹ் சொல்கின்ற பொழுது காலை வாளை அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ் சொல்கின்ற பொழுது என்னை நினைத்தால் உங்களை நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியின் மூலமாக ஈமான் புதுப்பிக்கக்கூடிய, ஈமான் உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல நல்ல நண்பர்களோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்ற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூனு மஅஸ்ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை அஞ்சுங்கள், உண்மையாளரோடு இருங்க, பொய்யனோடு வாழ்ந்துடாதீங்க, கேடு கட்டவரோடு வாழ்ந்துடாதீங்க, தரம் கட்டவர்களோடு வாழ்ந்துடாதீங்க, உண்மையானவர்கள் இருக்காங்களா அவங்களோடு சேர்ந்து இருங்க. அப்பதான் ஈமான் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கப்படும். ஈமான் புது புலிவோடு வரும் என்பதெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அதே போல அடுத்து என்ன, உலகத்தினுடைய ஆசாவாசங்கள் மோகங்கள் இருக்கிறதே, அந்த மோகங்களை முடிந்த அளவு குறைக்க வேண்டும். ஏன்னா அந்த மோகங்கள் இருக்கிறதுனால தான் ஈமான் பலவீனப்படுதாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன் அவ் ஆபிர் சபீலின், நீ இந்த உலகத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு வழிபோக்கன போல இது அப்படின்னாங்க. அதனால தான் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இதா அம்சைத ஃபலா தன்தலிர் சபஹ, நீ மாலை அடைந்து விட்டால் காலை உனக்கு வரும் என்று நீ எதிர்பார்த்து விடாதே. அதே போல இதா அஸ்பஹத ஃபலா தன்தலிர் மஸா, அதே போல நீ காலை அடைந்து விட்டால் மாலை உனக்கு வரும் என்று நீ எதிர்பார்த்து விடாதே. இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை. இப்படிதான் நீ பயந்து வாழ வேண்டும். உலகம் என்பது நிரந்தரமானது. ஏதோ சாதிக்க போகிறோம், கொடி கட்டி பறக்க போகிறோம், எனவே கோடிகள் வேண்டும், லட்சங்கள் வேண்டும் என்று சொல்லி லட்சியத்தை துளைத்து வாழ்ந்து விடாதீர்கள் என்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கரங்களை பார்க்கிறோம். அதே போல அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஈமான் புது பொலிவோடு இருப்பதற்கான அடுத்த கட்டமாக சொன்னார்கள், உذ்குரு ஹாதிமல் லذாத், நீங்கள் மரணம் இருக்கிறதை அதை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆக இது போன்ற பல்வேறு செய்திகள் நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்கும் ஈமான் புது பொலிவோடு இருப்பதற்கும் ஈமானும் நிலையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது புரிந்து என்னிடமையிலும் ஈமானோடு இருப்பதற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே அதிகமதியும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். குறிப்பாக உள்ளங்கள் திசை திருப்பப்படுகிறது, உள்ளங்கள் தடுமாற்றம் அடைகிறது, அதிலிருந்து பாதுகாப்பு பெற்று யா அல்லாஹ் என்னோட உள்ளத்தை உனது மார்க்கத்தை நிலைத்திருக்க செய், உன்னுடைய மார்க்கத்தின் மீதே வாழ்ந்து முஸ்லீமாக வர்ணிக்க செய்கிற பிரார்த்தனையை அதிகம் நீங்கள் நானும் கேட்டு கடமைப்பட்டிருக்கிறோம். அதன் மூலமாக நம்முடைய ஈமானை பலவீனம் இல்லாமல் பலப்படுத்தவும் நம்முடைய ஈமானை முழுமையான ஈமானோடு இருந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது புரிந்து எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக இதையெல்லாம் சொன்னானோ அந்த செயல்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை வளமுள்ளதாக ஆக்கி ஈமானை பொதுக்குழுவோடு வைத்து புத்துயிர் விட்டதாக என் நிலைமையிலும் எல்லாம் அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஈமான் இறை விசுவாசம் என்பது இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது சோதனைக்குரிய ஒரு பொருளாக அல்லது சோதனைக்குரிய ஒரு களமாகத்தான் இந்த ஈமானிய களம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இது ஏதோ இன்றைக்கு மாத்திரம் நடப்பது என்று எண்ணிவிடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வட மாநிலங்களிலே பல்வேறு கொடூரமான தாக்குதல், தபரேஸ் அன்சாரி என்று சொல்லக்கூடிய ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்தவர், ஜார்க்கண்டை சார்ந்தவர், 25 வயது நிரம்பியவர், திருமணமாகி சில மாதங்களே ஆனவர், ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி என்ற காரணத்தினால் அவரை பலவந்தமாக கட்டி வைத்து அடித்து துன்புறுத்திய அந்த செய்தி பேஸ்புக்கில் இன்ன வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு, வளம் வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு பிறகு அவர் என்ன செய்கிறார், மரணத்திற்கு செல்கிறார், மரணமாகிறார். இப்போ இதெல்லாம் பார்த்த உடனே மக்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப வேகம், அவங்க பரப்புறாங்களா பரப்பலையே நாம இதை பரப்பிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி செய்திகளை தயவு செய்து பரப்ப வேண்டாம். இது பரப்பக்கூடிய செய்தி அல்ல சகோதரர்களே. இது பரப்புவதனால என்னன்னு சொன்னா, அவன்
ஆதாயம் அடையலாம். இஸ்லாமிய எதிரியாக இருக்கக்கூடியவனுக்கு இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய சேட்டையை காட்டுறோம் பாருங்க, எங்களுடைய திமிர்களை காட்டுறோம், எங்களுடைய அதிகாரத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அதிகார வர்க்கத்தினுடைய அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி போல இருக்கக்கூடிய சில இயக்கங்கள் வந்து செய்யக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அப்ப அதை அவர்கள் பரப்புகிறார்கள் இல்லையோ, நாம் என்ன செய்யறோம், கூடுதலாக பரப்புறோம். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் இதற்கான தீர்வுகளை திருக்குறான்ல நிறைய சொல்லியிருக்கான். ஒன்று இல்ல ரெண்டு இல்ல, நிறைய செய்திகளை என்ன செய்ய அல்லாஹ் சொல்லி, நீங்க இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது உங்களுடைய ஈமானுக்கான விலை என்ன, ஈமானுக்கான மதிப்பு என்ன, ஈமானை பொறுத்தவரை நீங்கள் எந்த நிலையிலும் இழக்கக்கூடாது என்பதற்கான பல்வேறு இலக்கணங்கள் அல்லாஹ் சொல்றான். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, ஹசிபன் நாஸ் ஐ யுத்ரகு ஐ யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். மக்கள் என்ன எண்ணிக்கொண்டார்களா, சூரத்துல் அன்கபூத்ல 2வது வசனமா கேட்கிறான். மக்கள் எண்ணிக்கொண்டார்களா, ஐ யகூலு ஆமன்னா, அவர்கள் நாங்கள் ஈமான் கொண்டோம், நாங்கள் இறை விசுவாசிகள் என்று சொன்னதனால வஹும் லா யுஃப்தனூன், சோதிக்கப்பட மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார்களான்னு கேட்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், நாம் ஈமான் கொண்டோம், இறையச்சல் அதாவது இறை விசுவாசியா இருக்கிறோம்னு சொன்னா அங்க சோதனை வரத்தான் செய்யும். அதான் அந்த வசனம் சொல்லுது. அப்ப சோதிக்கப்படுவோம், ஆனால் ஈமானை இழந்துடக்கூடாது. ஜெய் ஸ்ரீராமன் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வார்த்தை எடுத்தாங்க தெரியுமா, ஒரு ஈயின் காரணத்தினால் ஒருவர் சொர்க்கம் ஒருவர் நரகம். ஒரு ஊரை கடந்து போறாங்க, சிலைகளுக்கு நீங்கள் ஏதாவது அறுத்து பலியிட வேண்டும். அவங்க 2 பேர் சொல்றாங்க, எங்களுக்கு எதுவுமே இல்லை, அறுத்து பலியிட மாட்டோம். ஒருத்தருக்கு சொல்றாங்க, நீங்க 2 பேருமே சொல்றாங்க, நீங்கள் ஒரு ஈயாவது அறுத்து பலியிடுங்கள். ஒருவர் சொல்றாரு, இல்லை ஈயை கூட அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிட மாட்டேன் என்று சொன்ன உடனே அவர் அறுத்து பலிட்டான், அவர் கொண்டு விட்டான். இவர் சொர்க்கம் போனார் ஈயின் காரணமாக. ஈய கூட அல்லாஹ் அல்லாத எந்த சைத்தான்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், அல்லது நல்லடியார்கள் என்ற பேர்ல உள்ளவங்களுக்கு அறுக்க மாட்டேன், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அறுப்பேன் சொன்ன உடனே அவரை அறுத்தாங்க, அவர் சொர்க்கம் போயிட்டாரு. இன்னொருத்தன் பார்த்தா, ஆஹா இவரை கொன்னதுமா நம்மளை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஈய அறுத்தான், அவனை விட்டுட்டாங்க, அவன் நரகத்துக்கு போயிட்டான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஈமானுக்கான விலை பேசுதல் இந்த உலகத்தில் இப்படித்தான் இருக்கும். சோதிக்கப்படுவீங்க. எப்படி சோதிக்கப்படுவீங்க, வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயத்தால், வல்ஜூ பசியால், வனக்ஸிமினல் அம்வால் பொருளாதாரத்தில் நஷ்டம், வனக்ஸிமினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் உங்களுடைய ஆத்மாக்களை சிலர்களை கைப்பற்றுவோம், வஸ்ஸமராத் பழவர்க்கங்கள் கனிவர்க்கங்கள் உங்களுடைய விவசாய நிலங்கள் இருக்கிறதே அதில் அல்லது வியாபார ஸ்தலங்கள் அதில் நஷ்டங்கள் ஏற்படுத்துவோம். இப்படியாப்பட்ட நஷ்டங்கள், இப்படியாப்பட்ட சோதனைகள் இந்த இறை விசுவாசிகளுக்கு வரத்தான் செய்ய நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். கொடுக்கின்ற பொழுது நீங்கள் அதற்காக வேண்டி விலை பேசி விடக்கூடாது, ஈமானை விலை பேசி விட்டுவிடக் கூடாது, ஈமானோடு உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுபச்செய்தி சொல்கிறான், வபஷ்ஷிரி ஸாபிரீன். இந்த மாதிரியான சோதனைகள் சோதிக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் யார் பொறுமையாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுபச்செய்தி சொல்லுங்கள் நபியே. அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு இதுபோல முசீபத், இதுபோல கஷ்டங்கள், இதுபோல சோதனைகள் வந்தால் காலு சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த தபரேஸ் மட்டும்தான் போவாரா, அகலாக்கு மட்டும்தான் போவாரா? நெருப்பு குண்டத்திலே கூட்டம் கூட்டமாக தூக்கி போடப்பட்ட பொழுது கூட அவர்கள் ஈமானில் ஆட்டம் காணாது நெருப்பு குண்டத்தில் அவர்கள் தூக்கி வீசப்பட்டார்களே, நெருப்பு குண்டவாசிகள். அவர்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. அவங்க எல்லாம் சொன்ன வார்த்தை என்ன, இன்னா லில்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்குள்ளவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்ட்ட தான் போக போறோம். யார் இந்த உலகத்தில் நினைச்சு நிக்க போறது இல்ல. தபரேஸ் 25 வயசுல போயிட்டாரு, 2 மாசம் குழந்தையும் போயிட்டா இருக்கு உலகத்துல, 70 வயசு கலவனும் போயிட்டா இருக்கிறாரு. அதனால உலகத்தில் யாரும் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் பயப்பட வேண்டாம். எதற்காக அச்சங்கள், எதற்காக வேண்டி பேரங்கள், எதற்காக வேண்டி அதாவது கோழைத்தனமான பேச்சுக்கள் தெரியல நமக்கு. இதெல்லாம் வரவே கூடாது சகோதரர்களே. நாம் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இவர் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த இறை விசுவாசியா இருந்தாலும் இப்படியாப்பட்ட சூழலுக்கு தள்ளப்படுகின்ற பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கின்ற பொழுது உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அல்லாஹ்விடத்திலிருந்து கருணையும் அருளும் இறங்குகிறது, இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான்னு சொன்னா, வெற்றியாளர்கள் தான் இந்த உலகத்திலே வெற்றி வீழ்த்தப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஈமானுக்கு கிடைத்த பரிசு சகோதரர்களே, ஈமானுக்கு கிடைத்த அவமானமாக,
ஈமான் கொண்டவர்களை இப்படி சோதிக்கின்ற பொழுது அல்லாஹ் கைவிட்டு விட்டான் என்று சொல்லி அல்லாஹ்வை குறை கூறும் மக்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே ஈமான் இன்னும் புது பொலிவோடு இது போன்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது யா அல்லாஹ் எங்களுடைய ஈமானை இறுதி வரை நிலைத்திருக்க செய். எங்களை ஈமானை எந்த வரையிலும் விளை பேச விடாதே. எந்த சூழல் வந்தாலும் சரி, எந்த அடக்குமுறை வந்தாலும் சரி, எங்களுடைய ஈமானை இழந்து விடாமல் எங்களுடைய வாழ்க்கையை வாழ செய்ய யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியாப்பட்ட ஒரு பாடத்தை இந்த தபரேசுடைய இந்த அடி அவருக்கு கிடைத்த அந்த மரண தண்டனை இருக்கிறதே, அது ஒரு பாடத்தை இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல உலக வரலாற்றில் இன்றைக்கு எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக அது மாறி இருக்கிறது. எனவே எல்லோருடைய ஈமானும் பாதுகாப்பு பெற வேண்டும். ஈமான் உறுதி பெற வேண்டும். ஈமானோடு இருந்து நாம் எதிர்கொள்ளக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, ஈமானை இழக்காமல் எதிர்கொண்டு அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும் என்ற ஒரு படிப்பினை பெறுவோம். அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை இந்த நாளுடைய இந்த உரை உங்களுக்கு எனக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு செய்கிறேன். வாஹ் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.